அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு அறிவுரை வழங்கிய நீதியரசர் இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி அப்படின்ற காரணத்தினால அனைத்து அரசு அதிகாரிகளுமே திமுக கட்சிக்கு தான் வேலை செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மாற்றி இருக்கக்கூடிய முதல் நபரே நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா ஒரு 7 மாதங்களுக்கு முன்பாக தமிழ் தேசியவாதிகளுடைய கூட்டமைப்புக்கு திராவிட கட்சிகளும் காவலர்களும் கடுமையான கண்டனம் தெரிவித்த நிலையில காவலர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளேயே புகுந்து அவங்களுடைய பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அனைவரையுமே கைது பண்ணி அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா முற்றுகையிட்டு இருந்தாங்க. இதற்கு காவலர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாரிசாலன் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் அனைவருமே மக்களுக்கு இடையூறு விளைவிப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் அவங்களை கைது பண்ணியிருந்தோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாலுமே, பாரிசாலன் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு மண்டபத்துக்குள்ளே தான் பொதுக்கூட்டம் நடத்தலான்னு இருந்தோம், இது எப்படி மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு அந்த இடத்துல இருந்த காவலர்கள் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அவங்களை கைது பண்ணியிருந்தாங்க. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு குடியரசு நாடு அப்படின்னும் இங்கே போராடுறதுக்கோ தன்னுடைய உரிமைக்காக கேள்வி கேட்கறதுக்கோ மக்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதில் நீங்கள் தலையிடக்கூடாது. அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு மட்டும்தான் நீங்கள் தரணும், அவங்களுக்கு இடையூறு விளைவிக்க உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்னு ஆனந்த் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா காவலர்களுக்கு அறிவுரையும் எச்சரிக்கையும் சேர்த்து கொடுத்துருந்தாரு. இதற்கு பிறகு இந்த தமிழ் தேசியவாதிகளோட கூட்டமைப்புக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா இறுதி வரைக்கும் நடக்கவே இல்லை. இதற்கு சீமான் தனிப்பட்ட முறையில் ஆனந்த் வெங்கடேஷுக்கு நன்றியும் சொல்லியிருந்தாரு. இப்படி ஆட்சியில் இருக்கக்கூடியது திமுக கட்சியாக இருந்தாலும் நேர்மையான அரசு அதிகாரிகள் நிறைய பேர் தற்போது இருந்துட்டு தான் இருக்காங்க. இதில் ஒரு நீதியரசர் தான் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இன்னும் நாம் தமிழர் கட்சி கடுமையான சிக்கல்கள் நிறைய சந்திக்கணும், இதுக்கே அவங்க தோண்டு போயிடக்கூடாது அப்படின்னும், சீமானுடைய குணமே போராடுறது தான், அவர் போராடுற குணத்தை மட்டும் விட்டுறக்கூடாது, எப்போதும் அதிகாரத்துக்கு பயந்து அவருடைய போராடுற குணத்தை விட்டுறாம இருந்தாலே தமிழ் தேசியவாதிகள் ஒவ்வொருத்தருமே ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு நீதியரசர் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தனிப்பட்ட முறையில் அலைபேசியில் ஒரு அறிவுரையை வழங்கியிருக்காரு. இந்த நீதியரசர் யாரு, இவரு எந்த பகுதியை சார்ந்தவர் அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியாகல. நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் இன்றைய தினத்துக்குள்ள அந்த தகவலை நம்மிடம் வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவல் எல்லாமே வெளியான பிறகு அந்த நீதியரசர் குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.